ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை கீர்த்தி சுரேஷ் எப்படி பார்த்தாலும் இவங்க என்னதான் கேரளாவில் பிறந்திருந்தாலும் நம்ம தமிழ் நடிகையாக தான் முதல்ல அறிமுகமானாங்க. தமிழில் இவங்க நடிக்கிற வரைக்குமே கவர்ச்சி கொஞ்சம் கூட இருக்காது, சுத்தமாக கவர்ச்சியில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு இவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா அப்படியே வேற மாதிரி மாறிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹிந்தியில் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருந்திருக்கு. மேலும் தெலுங்கு பக்கமும் நிறைய கவர்ச்சியான கதாபாத்திரங்களை நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போதைக்கு இவங்களுக்கு தமிழில் வாய்ப்புகள் இல்லை, கிடைச்சா இங்கேயும் அதிக அளவில் கவர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கீர்த்தி சுரேஷ் தற்போது குடிக்கி அடிமையாகி இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அவங்க ஹிந்தியில் முழுக்க படங்கள் தேடி போயிட்டு இருக்காங்களாம். அங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டி, பப்பு பார்ட்டி அப்படின்னு டெய்லி வெளியே போயிடுறாங்களாம். இதனால டெய்லி குடிக்க வேண்டிய நிலைமையும் வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதனால தான் கீர்த்தி சுரேஷ் குடிக்கி அடிமையாயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் தற்போது நார்த் இந்தியா சைடில் இருக்க சோஷியல் மீடியாஸ்லுமே கீர்த்தி சுரேஷ் அதிகமாக பப்பில் பார்த்ததாகவும், அதிகமாக பார்ட்டிகள் கலந்து கொள்வதாகவும், அதிகமாக குடிக்கிறதாகவும் செய்திகள் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்க கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தும். பட் இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாக தெரியல. பிகாஸ் ஹிந்தி சைடு போனாலே இதெல்லாம் ரொம்ப சகஜமாகிடுச்சு. ஹிந்தி பக்கம் போனால் உடல் எடையை கம்மி பண்ணணும், ஹிந்தி பக்கம் போனால் அதிகமான கவர்ச்சியை வெளிப்படுத்தணும், ஹிந்தி பக்கம் போனாலே நைட் பார்ட்டி அதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயமா அந்த காரணத்தினால கீர்த்தி சுரேஷும் தற்போது அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. whatever it is, கீர்த்தி சுரேஷுடைய இந்த நிலைமை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.